இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மேல பாசம் இல்லாமலையா உன்னை இங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பான். ஒரு 4 நாளைக்கு அவன் கண் முன்னாடி நீ சுத்த, அவன் மனசுல இருக்க காதல் தன்னால வெளியில வந்துரும். அப்பதான் உன் கண்ணுக்கும் தெரியும். அம்மா சொன்னது கரெக்ட் தான் அண்ணி. அப்படி பாக்காதன்னு சொன்னல, உனக்கு பிடிக்கலனாலும் கேட்டுதான் ஆகணும். சரி, நீ எப்ப சாப்பிட்றப்பியோ தெரியல, வா வந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டான்னா அப்படியே விடுறதுக்கு இது ஒண்ணும் தெரியாத வீடு இல்ல, நம்ம வீடு. வா வா. அட வேண்டாம், ரொம்ப பண்ணாத, வா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. உட்காரு 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 உட்காரு. பாருங்க ஆண்டி, அப்ப உங்க பையன் இப்ப உங்க பொண்ணு. பாருங்க இந்த கொடுமைய. நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் தான். சாப்பிடு அண்ணி. சாப்பிடு. உன் அம்மா மாதிரி இருக்கிற அத்தை சொன்னா சாப்பிட மாட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாமா. சொல்லுமா. போன்ல வேண்டாம் மாமா, நம்ம பர்சனலா மீட் பண்ணலாம். எங்க வரணும்னு சொல்லுமா. அங்க வந்துருங்க மாமா. சரிம்மா, நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். சரி, பூமிய உன் அண்ணன் தான் கூட்டிட்டு போயிருக்கானா? மாமா மேல இருக்கிற கோவத்தை நட்சத்திரம் மேல காட்டின மாதிரி பூமி மேல காட்டல. நல்ல வேலை, சந்தோஷம். சரிடா, நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்கப்பா? பூமி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா, அதான் நான் அவளை பார்க்க போறேன். அப்போ நானும் வரேன்ப்பா. நீ எதுக்குடா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அவளை காணோன்னு நீங்க எவ்வளவு பதட்டப்பட்டீங்களோ அதே அளவுக்கு நானும் பதட்டப்பட்டேன். இப்ப அண்ணா வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சதும் நீ எவ்வளவு ரிலீஃப் ஆனியோ அதே அளவுக்கு நானும் ரிலீஃப் ஆனேன். அவளை பத்தி தெரியாம இருக்கும் போதே நான் அண்ணா வீட்டுல தங்க வச்சிருக்கேன்ப்பா. இப்ப மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பாக்குற உரிமை எனக்கு இல்லையா? எதுக்குன்னு உனக்கு தெரியாம கேட்டேன்டா. வாடா. அம்மாடி பூமி, அது வந்து அண்ணன் வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன பூமி இப்படி கேட்டுட்ட? ஏன் நான் வரக்கூடாதா? எங்க அப்பா கிட்ட மட்டும்தான் நீ பேசுவியா? உறவு முறையில நான் இப்போ மாமா பையன். நீ என்ன முறைமானமா பார்க்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது என்கிட்ட பேசு. சேச்சே, நான் அந்த நோக்கத்துல அப்படி கேட்கல. சரி, நான் மாமாவை தானே வர சொன்னேன். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். ஒரு வழியே எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடுற. குட். நீ உன் மாமா கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் எந்த விஷயம்னாலும் சொல்லலாம். வாய மூடுறா. வாய திறந்த பேசிக்கிட்டே இருக்க. ஏதோ முக்கியமான விஷயம் தானே சொல்லி கூப்பிட்டா. நீ சொல்லு பூமி. இன்னைக்கு 4 ரவுடிங்க என்ன அட்டாக் பண்ணி கொல்ல வந்தாங்க மாமா. கரெக்டா அந்த டைம்க்கு உங்க பையன் மட்டும் காப்பாத்த வரலன்னா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் மாமா. பூமி, இப்படி எல்லாம் பேசாத. ஆமா, உன்னை கொலை பண்ணணுங்கிற நோக்கம் யாருக்கு இருக்கு? வேற யாருக்கு? அந்த அபூர்வாக்கு தான். அபூர்வா தேக்கா? ஆரம்பத்துல இருந்தே என்ன பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அது பத்தாதுன்னு நான் அந்த வீட்டு வாரிசு தான்னு ப்ரூவ் ஆயிட்டா அந்த வீட்டு மேல அவளுக்கு இருக்கிற உரிமை சொத்தெல்லாம் போயிடுமேங்கிற பயம் இருக்கும்.
அதனால நான் அந்த வீட்டு வாரிசு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவா. அத நீங்க தான் எப்படியாவது தடுக்கணும் மாமா. உண்மையை சொல்லணும்னா நானே ககன் கிட்ட அந்த உதவியை கேட்டிருக்கலாம். ஆனா அவரு இப்ப என் மேல கோவமா இருக்காரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். என் அண்ணன் கிட்ட கேட்டாலும் ஒண்ணுதான், எங்க கிட்ட கேட்டாலும் ஒண்ணுதான். நீ சொல்றதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டு தான் தோணுது. இனிமே என் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அத்தை மேல மட்டும்தான் இருக்கும். ஏய் நட்சத்திரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கண்ணு தெரியலையா? மறக்கிறதுக்கு எனக்கு அம்னீஷா மாதிரி எந்த ஒரு வியாதியும் இல்லை. இருந்தாலும் உன்னோட கார், பெட்ரோல், எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க விஷயத்த மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினால இந்தா இதை வச்சுக்கோ. போற வழியில கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கோ. நீங்க வீசுற சில்லறைக்காகலாம் வரல, காதலுக்காக தான் உங்களை சுத்தி சுத்தி வர. சரத்சந்திராவுடைய பொண்ணே எனக்கு ஆகாதுன்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்த உங்களுக்கு பூமியும் சரத்சந்திராவுடைய பொண்ணுதான்னு ஞாபகப்படுத்துறதுக்கு வந்த. விஷயம் இப்படி இருக்கும் போது பூமிய உங்க வீட்ல நீங்க எப்படி வச்சுக்கலாம்? இங்க பாரு நட்சத்திரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமி உன்ன மாதிரி பொண்ணு கிடையாது. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு பூமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அவளை பிடிச்சு போனதுனால பூமிக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். தட்ஸ் த பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, பூமி உயிருக்கு ஆபத்து இருக்கு. அம்மாக்காகவாவது பூமியுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. அதனாலதான் பூமிக்கு அடைக்கலம் கொடுத்தேன். Think about point number 3.